ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நல்லவனாக வாழ்ந்தது ஒரு குற்றமா என்று ஒரு நொடி உன்னை யோசிக்க வைத்து விட்டதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு? இந்த பிரபஞ்சமானது உன்னை வாழ வைக்க தயாராக உள்ளது என்று இப்பொழுதெல்லாம் உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன் நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் காலங்களில் அது மௌனமாக பேசும் மொழியை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? உன்னை சுற்றியுள்ள விஷயங்களில் நீ பிரபஞ்ச சக்தி வாய்ந்த என்னை பார்க்கும்போது உன்னுள் பரவசம் ஏற்படுகிறதல்லவா? ஆம், அப்படி என்றால் என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டத்தை மேன்மேலும் கொடுத்து கொண்டிருந்தாலும் நீ பயணிப்பது இந்த பிரபஞ்சம் காட்டும் வழியில்தான் என்பதை சரியாக புரிந்து கொண்டு உன்னை வாழ வைப்பதற்காக இந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும் வாய்ப்புகளை எல்லாம் தட்டிவிடாமல் நேர்மறையான எண்ணத்தோடு பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில் முன்னேறு. நீயும் என் மற்ற பிள்ளைகளைப் போல அதீத திறமைசாலி மற்றும் வெற்றியாளனும் கூட. இதுவரை உன்னிடம் பல வருடங்களாக தங்கி அட்டுழியம் செய்து கொண்டிருந்த அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் இன்றோடு உன்னை விட்டு வெகு தூரம் விலகி ஓடப்போகிறது. இனி உன் செயலில் முன்பை விட அதிவேகமாக இருக்கும். அதற்குரிய பலனும் நிச்சயமாக கிட்டப்போகின்றது. அந்த சந்தோஷமான நாளை நீ நெருங்கி விட்டாய் அம்மா. வியாழனும் பிரதோஷமும் இணைந்த இந்த நன்னாளில் உன் செயலுக்கான வெற்றி கோப்பையை என்னிடம் இருந்து இன்று இரவுக்குள் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. காலம் உனக்கு கற்றுத்தந்த பாடத்தை என்றுமே மறக்காமல் இனி வரும் காலத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மேன்மேலும் வாழ்க்கையில் முன்னேற ஸ்ரீ நந்தீஸ்வரரை தொட்டு அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தானே என் தெய்வ வாக்கை கேட்க வந்தாய். இனி உன் நாவில் என்றுமே அந்த சரஸ்வதி தாயானவள் நல் துணையாக இருப்பாள் அம்மா. இனி நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் சுறுசுறுப்பாகவும் அர்ப்பணிப்போடும் இருக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் கூட ஒரு நாள் உன் செயல் வெற்றி பெறலாம், ஒரு நாள் தோல்வியும் பெறலாம். வெற்றி பெற்றால் சந்தோஷப்படாமல் அடுத்த செயலுக்கான புதிய சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டே இரு. ஏனெனில் வெற்றியில் சந்தோஷப்பட்டால் வெற்றி பெற்ற இடத்திலேயே தேங்கி விடுவாய். தோல்வி பெற்றால் அதில் என்ன தவறை செய்தாய் என்று உன்னை நீயே திருத்திக் கொண்டு அதனை உன் மனதில் ஆழ பதிய வைத்து கொண்டு இனி அந்த தவறுகள் வருங்காலத்தில் தொடராமல் வெற்றி பாதையில் உன் மனநிலையை வெற்றியும் தோல்வியும் கருதாமல் சமநிலையில் வைத்து எழுந்து போராடு. என்றோ ஒரு நாள் வெற்றி பெறப் போகிறாய் என்று எண்ணாமல் இன்றே இந்த நொடியே எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி பெறப் போகின்றாய் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை உற்சாகமாய் ஸ்ரீ நந்தீஸ்வரரின் ஆசீர்வாதத்துடன் புதிதாய் என்றுதான் பூத்த பூ போல புது பொலிவுடன் புத்துணர்ச்சியுடன் புதிதான செயலை இன்றுதான் முதலில் துவங்குகின்றாய் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டு என் துணை கொண்டு தைரியமாக வெற்றி படிகளில் ஏறு. நான் இருப்பேன் இனி என்றென்றும் உனக்கு துணையாக. சந்தோஷமாக வாழ்வாயாக என்றென்றும் உன் குடும்பத்துடன். என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.